இனோராம் பயோஜெனிக்ஸ் வழங்கும் ஒரு புதுமையான பெருமையுடன் வழங்கும் ஒரு ப்ராடக்ட் என்னவென்றால் இன்சுலினை ஓரல் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் யூஸ் பண்ணணும், இன்சுலின் இல்லாதனால தான் இன்சுலின் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இன்சுலினை பல கம்பெனிகள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஆர்என்டியில் இது டேப்லெட்டை ஓரல் ஃபார்மில் பண்ணுறதுக்காக கேப்சூல்லையோ டேப்லெட்டில் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை உலகத்தில் உள்ள எந்த ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனியும் இன்சுலினை ஓரல் ஃபார்மில் கொண்டு வந்தில்லை. நாங்கள் முதலாக இனோராம் பயோஜெனிக்ஸ் இன்சுலின் என்கிற இன்சுலினை தருகிறோம். இந்த இன்சுலின் காக்டஸ் பிக்டஸ் என்ற ஒரு பிளான்ட்ல இருந்து தயாரிக்கிறோம். இந்த காக்டஸ் பிக்டஸ் பிளான்ட்ல என்ன சிறப்பு என்றால், இதுக்கு பேரே இன்சுலின் பிளான்ட். இதை நாங்கள் கண்டுபிடிச்சு இதை கல்டிவேட் பண்ணுறோம். தனியாக இந்த காக்டஸ் பிக்டஸை வளர்த்து அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த லிக்விடை தயாரிக்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, ஜிஞ்சர் பிளான்ட் இல்லை காக்டஸ் பிக்டஸ் என்ற ஒரு பிளான்ட், பொட்டானிக்கல் நேம். இதிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த ஜூஸ் இதனுடைய தனி சிறப்பு என்னவென்றால், பேங்க்ரியாஸிலிருந்து சுரக்கும் இந்த இன்சுலினில் எப்படியெல்லாம் அது வேலை செய்யுமோ, அதுக்கு என்னெல்லாம் திறமை இருக்கோ, அதனோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ, அதுபடி இந்த இன்சுலின் சிறப்புலையும் இன்சுலின் இருக்கிறது. இந்த இன்சுலின் நம்ம உடம்புக்கு என்ன தருகிறது என்னவென்று பார்த்தால், நம்ம போட்டுக்கிற இன்ஜெக்ஷன் இந்த இன்சுலின் இல்லாதனால இது இன்சுலினை மறைமுகமாக நம்ம உடம்பிற்கு இன்சுலினை தருகிறது. இந்த இன்சுலினை டைரக்டாக கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ், இந்த இன்சுலின் நம்மளுடைய குளுக்கோஸை நம்ம பாடியிலேருந்து எடுத்துன்னு போய் ஒரு கேரியர் மாதிரி இது எடுத்துன்னு போய் எல்லா செல்லுக்கும் கொடுக்கறது. இது யூஸ் பண்ணுறவங்க அவங்க தான் சாப்பிடக்கூடிய இன்சுலின் இல்லாமல் மற்ற மருந்துகள் நிறைய சாப்பிடுவாங்க. அவங்க அதை டைப் 2 டயபெட்டிஸ் பாதி சுரக்கும், சில இது செக்ரேட் ஆகாமல் இருக்கும். அது சில பேருக்கு செக்ரேட் ஆகும், அது செல்லுக்குள்ளே போகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓரல் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்கை சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆகும். ரெண்டாவதாக, நிறைய இன்சுலின் இன்ஜெக்ஷன் ஒரு நாளைக்கு 100 யூனிட்ஸ் to 200 யூனிட்ஸ் போட்டுக்கிறவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது இது நிஜமான ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். இதை உடனே கொடுத்த உடனே இன்ஜெக்ஷன் ஸ்டாப் பண்ணுமான்னு கேட்டால் கூடாது என்று கூறுவேன். இதை காலையில் 15 ml சாயந்தரம் 50 ml சாப்பிடுவதற்கு முன்பாக இதை அறிந்தினால் நல்ல பலன் கிடைக்கும். ஒரு 15 நாள் நீங்கள் போட்டு பார்க்கலாம். உங்கள் சுகர் லெவலை நீங்கள் எடுத்து பார்த்துட்டு 15 நாள் கழித்து இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகர் லெவல் ஃபாஸ்டிங்கும் சரி போஸ்ட் பிளான்டிலும் சரி கம்மியாக இருக்கும். ஸோ முதலாக பெருமையுடன் இனோராம் பயோஜெனிக்ஸ் வழங்கும் இன்சுலின் சிறப்பாக கொடுக்கிறோம். இதில் இன்னொரு பயங்கர அட்வான்டேஜ் நீங்கள் இருக்குன்னா, நார்மலாக எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், இன்வேரியபிளி ப்ரெஷர் இருக்கும். ஒரு வெரி ரேர் பேஷண்ட்ஸ் எங்களுக்கு ப்ரெஷர் இல்லை, எனக்கு டயபெட்டிஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் டயபெட்டிஸோட கூட இருக்கிறது ஹை கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்னு சொல்லுவாங்க. நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கும். அதுவும் அண்ணன் தம்பிகள் மாதிரி ரெண்டு சேர்ந்து இருக்கும். அது எதர் ஹை கொலஸ்ட்ரால் இருக்கும், அவங்க கொலஸ்ட்ரால் வந்ததுக்கப்புறம் டயபெட்டிஸ் வரும், இல்லை டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்கும். இது என்ன அட்வான்டேஜ்னா, இந்த இன்சுலின் சிறப்பில் இது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் செய்கிறது, கொலஸ்ட்ராலின் லெவலை கம்மி பண்ணிக்கிறது. ரெண்டாவது, பிளட் ப்ரெஷரை, அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறத சீராக்குகிறது, நார்மல் ப்ரெஷருக்கு கொண்டு வருது. இது அடிஷ்னலாக 2 சிறப்பு. ஓரல் இன்சுலின் நீங்கள் இந்த சிறப்பு கிடையாது. சுகர் இருந்தாலும் உங்களுடைய பிபி கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுற ஒரே நிவாரணி இன்சுலின் சிரப், இனோரா இன்சுலின் சிரப். மறந்துடாதீங்க, இன்சுலின் சிரப். இதோட தொடர்ச்சியாக இந்த மாதம் நாங்கள் இதை கேப்சூலையும் கொண்டு வந்திருக்கோம், இன்சுலின் கேப்சூல். இந்த இன்சுலின் கேப்சூல் எதுக்காக 2 அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில பேர் நான் கேப்சூல் சாப்பிட்றது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன் சிறப்பை விட. சில பேர் எனக்கு சிறப்பு ஈஸியாக இருக்கும், இது முழுங்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா
அவங்களுடைய சாய்ஸ் படி நாங்கள் இதை கொடுத்துட்றோம். சப்போஸ் எனக்கு கேப்சூல் சாப்பிடணும்னா இதை காலையில் ஒரு கேப்சூல் சாப்பிடுவதற்கு முன்பும் மாலையில் ஒரு கேப்சூல் இரவு சாப்பிடுவதற்கு முன்பும் இந்த கேப்சூலை எடுத்துக்க வேண்டும். அதே மாதிரி மதியம் இந்த சிரப்பை எடுத்துக்கணும் 15 ml. ஸோ ஆல் த 3 times இந்த இன்சுலின் சிரப்பையும் இந்த இன்சுலின் கேப்சூலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு கேப்சூல் வேண்டாம், நான் காலையிலேயே சாயந்தரமும் இன்சுலின் சிரப் சாப்பிட்றேன், மத்தியானம் இன்சுலின் கேப்சூல் சாப்பிட்றேன்னா எஸ் பண்ணலாம். ஆனால் 3 வேளையும் காலை இரவு மதியம் இதில் வந்து ரெண்டுத்தையும் நீங்கள் இந்த கேப்சூல் எதர் 1 ஆர் சிரப் இது ரெண்டுத்தையும் நீங்கள் இது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ஆகவே இன்சுலின் சிரப் அண்ட் இன்சுலின் கேப்சூல், இந்த இன்சுலின் கேப்சூலில் 30 கேப்சூல் இருக்குது. இது வந்து இன்சுலின் சிரப்பில் வந்து 500 ml லிக்விட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மறந்துடாதீங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், இது ரொம்ப அற்புதமான மருந்து இது. ஆகவே சுகரை குறைக்கிறதுக்கு டைரக்டான ஒரு மெடிசனை நாங்கள் தருகிறோம். அதுதான் ஓரல் இன்சுலின், இன்சுலின் சிரப், இன்சுலின் கேப்சூல். இதை வாங்க விரும்புவோர்கள் கீழே உள்ள நம்பரை தொடர்பேசி எங்களை தொடர்பு கொள்ளவும். சில டாக்டர்ஸ் நாங்கள் இதை வாங்கி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன், பேஷண்ட் கொடுக்குறேன், இது நல்ல மருந்து. சில பேர் நான் டிஸ்ட்ரிபியூட்டராக இந்த ப்ராடக்டை எடுத்துக்கிறேன், எங்களோட ஏரியாவில் இதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் தொடர்பு கொள்ளலாம். கீழே தொடர்பு கொண்டால் மேலும் பல தகவல்களை நீங்கள் இதை பற்றி அறியலாம்.